இது உங்க டெக்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, Oppo Reno Proவ பத்தி தான் பார்க்க போறோம். Oppo Reno 3 Oppo Reno 3ன்றது ஒண்ணும் புதுசு இல்ல. ஏற்கனவே Oppo Reno, Reno 2 எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல எல்லாத்துலயுமே அவங்க கொண்டு வந்திருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூம். ஃபர்ஸ்ட்டு Reno வந்தப்ப 10x கொண்டு வந்தாங்க. இப்ப 20x கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாரி ஒவ்வொரு இதுலயுமே அவங்க வந்து அந்த ஜூம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே மாரி அவங்க Renoல கொண்டு வர்றப்ப ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமராவை எப்பொழுதுமே சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட்ல டில்ட் ஆங்கிள். ஸோ எப்பொழுதும் வர்றப்ப பாப்அப் கேமரா நார்மலா வரும் ஸ்லைடர். ஆனா இவங்க ரெனோல வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டிசைனா குடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரெனோ 3ல பார்த்தோம்னா, அவங்க அந்த மாரி பாப்அப் கேமரா எதுவும் கொண்டு வரல. இதில டாட் நாட்ச்ல குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்தியாக்குள்ள வர்ற ஃபர்ஸ்ட் 44 எம்பி கேமரா இவங்களது தான். ஸோ இந்த மொபைல்ல பார்த்தா சூப்பர் ஸ்டெடி மோஷன், அதுக்கப்புறம் 6 ஜிபி ரேம் வேரியன்ட், யூஎஸ்பி 3.0, 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்துருக்காங்க. ஆனா இதில குவால்காமோட 700 சீரிஸ் சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த 700 சீரிஸ் சிப்செட் வந்து 5G சப்போர்ட் பண்ணுது. ஆனா இது டூயல் 5Gயா, சிங்கிள் 5Gயான்னு இன்னும் அவங்க அஃபிஷியலா சொல்லல. ஆனா 5G சப்போர்ட் பண்றது ஒரு விதத்துல ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இப்ப ஜியோ, ஏர்டெல், அப்புறம் வோடாஃபோன் எல்லா கம்பெனியும் 5Gயை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த இயருக்குள்ள மேக்ஸிமம் 5G டெஸ்டிங் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க 5G ஃபோன் கொண்டு வந்தது ஒரு விதத்துல நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன்ல 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் அமோலட் பேனல் 6.4 இன்ச்சுக்கான அமோலட் பேனல், அது மேல கார்னோ கொரில்லா கிளாஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இந்த ஸ்னாப்டிராகன் 765 ப்ராசஸர் வேர்ல்டுல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவும் இருக்கு. குவாலிட்டி வைஸ் நல்லாவும் இருக்கு. இதில ப்ராசஸிங், அதுக்கப்புறம் 5G மோடம் சப்போர்ட் இருக்கிறதுனால, இதில கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இதில PUBG, ஃப்ரீ ஃபயர், ஆஸ்பால்ட் 8 இது மாரி பெரிய பெரிய கேம்ஸையும் நம்மளால ஈஸியா ரன் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃபோன்ல கேமராக்கு தான் வரணும் அடுத்தது. கேமரா 4 கேமரா இருக்கு. அதில பேக்ல குடுத்துருக்கதுல 64 எம்பி பிரைமரி கேமரா. அதுக்கப்புறம் டியூவல் எல்இடி ஃபிளாஷ் குடுத்துருக்காங்க. இந்த 64 எம்பி கேமரா நம்மளால நைட் மோட் எடுக்க முடியும். அதாவது லோ லைட்ல கூட நம்மளால ஃபோட்டோஸ தெளிவா எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் பேக்ல மேக்ரோ கேமரா குடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளால வந்து சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கும், வைட் ஆங்கிள், டெலிஃபோட்டோ எல்லாமே குடுத்துருக்கிறதுனால, இந்த ஃபோன் கேமரா இப்ப எல்லா ஃபோன்லயுமே 4 கேமரா குடுக்குறாங்க. அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு சார்ஜ வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள நம்மளால சார்ஜ் பண்ண முடியும்னு இந்த ஃபோன்ல சொல்லியிருக்காங்க. இதில VOOC 4.0 சப்போர்ட் பண்றதுனால, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மினிமம் 1 ஹவர்க்குள்ள இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து அவங்க ColorOS 7 தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது Android 10 மேல பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில யூஐ Oppoவோட அவங்க கொண்டு வர அதே யூஐ தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில புதுசா என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா, நைட் மோட், அதுக்கப்புறம் டார்க் அதான் நைட் மோடு தான் டார்க் மோட். ஸோ டார்க் மோட் ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. இத ஒன் கிளிக் ஆக்டிவேட் பண்றது மூலமா ஃபோன்ல இருக்க எல்லா ஆப்ஸ்லயுமே நம்மளால டைரக்ட்டா நைட் மோட் கொண்டு வர முடியும். இதில ஐஆர் பிளாஸ்டர், NFC இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபோன்ல வேற எதுவும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. எப்பொழுதும் வரப்போற அதே 4 ஜிபி ரேம், இல்ல 6 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜ் இந்த மாரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதில டிசைன் தான் சொல்லி ஆகணும். Oppoல எப்பொழுதுமே அவங்க டிசைனுக்கு வந்து நல்ல ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோன்ல பார்க்குறப்ப பேக்ல கிளாசி ஃபினிஷ் குடுத்துருக்காங்க. இந்த கிளாசி ஃபினிஷ் வந்து இன்னும் சூப்பரா தான் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன கார்னோ கொரில்லா கிளாஸ் புரொடெக்ஷன் குடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லல. ஸோ இந்த ஃபோனோட மேக்ஸிமம் ரேட் எப்படியா இருந்தாலும் 20,000க்கு மேல தான் வரும். ஸோ இதில அவங்க வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் Oppoவோடது கேமராவுக்கு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.